ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஒரு மனிதன் சில பேர் கண்டிப்பா செய்தாக வேண்டிய வேலை, அதையெல்லாம் ஏஐயால சொல்ல முடியாது. 100 யோசனை சொல்லும், ஆனா அதால அந்த மாதிரியான சில வேலைகளை செய்ய முடியாது. அப்போ முழுமையாக தொழிலாளர் இனத்தை அழித்து விடுமா என்று கேட்டால், ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் எவ்வளவு முயன்றாலும் முற்றிலும் தொழிலாளர்களை அழித்து விட முடியாது. அதை பற்றி ஒரு ரிசல்ட் சொல்றார். சில அறிவு கொடுக்கும், தகவல் கொடுக்கும், ஆனா அதால அந்த காரியம் எல்லாம் செய்ய முடியாது. அதை லிஸ்டே கொடுத்துருக்கா. எலக்ட்ரீஷியன், மேசன், கார்பெண்டர், காப்லர், குக், ஷெஃப், பெயிண்டர், டெய்லர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர், நர்ஸ், நானி, இவர்களை எல்லாம் முற்றிலும் ரீப்ளேஸ் செய்யக்கூடிய சக்தி ஏஐக்கு கிடையாது. முற்றிலுமா மாத்திருமா அப்படின்னா அதால முடியாது. அப்ப நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? தொழிலாளர்களுக்கு அது பாதுகாப்பற்ற நிலையை உண்டாக்குமா என்ற கேள்வியை கேட்டால், பாருங்க, தனிப்பட்ட திறன், ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் டேலண்ட் உள்ளவங்களை இதால அசைக்க முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அவங்கள இதால அசைக்க முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சார், நான் முன்னாடி சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் இமிகிரேஷன்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்கிறதையே பெருசா சலிப்பா நினைப்போம். 20 நிமிஷம் நிக்க வேண்டியிருக்கு, 10 நிமிஷம் நிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இப்பெல்லாம் யாருமே நிக்க வேணாம் சார். சிங்கப்பூர் போறீங்களா, உங்க பாஸ்போர்ட் அப்படி தேய்க்கிறீங்களா, அதை சென்சார் பண்ண உடனே ஒரு கதவு திறக்கும். இன்னொரு இடத்துக்கு போய் நின்ன உடனே உங்க முகத்தை அது ரீட் பண்ணும். நீங்க தான் அடையாளம் தெரிஞ்ச உடனே 2வது கதவு திறந்துடும். நீங்க சிங்கப்பூருக்குள்ள போயிடலாம். எந்த விதமான இமிகிரேஷன் ஆபீசர் அங்க வேண்டியதே கிடையாது. எல்லாத்தையும் அது பதிவு பண்ணி வச்சிருக்கு, அது வெரிஃபை பண்ணுது. எவ்வளவு நேரம் மிச்சம் தெரியுங்களா? அதனால இப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க, நேரம் மிச்சம்னு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா தொழிலாளர்களுக்கு வேலை போகாதான்னு. கிடையாது. நீங்கள் இன்னும் பல 100 புதிய வேலைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். அவற்றை செய்வதற்கு மனிதர்கள் தேவைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால இன்றைக்கு தொழிலாளர் தினத்தில் நாம சிந்திக்க வேண்டியது, சில சிறிய பாதிப்புகள் வரத்தான் செய்யும், உண்மை. ஆனாலும் அதற்கு மேலாக நிறைய தொழில்கள் நமக்கு தேவைப்படும். அதற்கேற்ப தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள். அது குறித்து அதிகம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லி முடிக்கிறேன். செயற்கை நுண்ணறிவை விட அதை பற்றிய பயம்தான் மிகவும் ஆபத்தானது. செயற்கை நுண்ணறிவு ஆபத்தானதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதை பற்றிய பயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது. எனவே ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் ஆபத்தானது. ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் ஆபத்தானவை. அந்த கற்பனைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். சில சிக்கல்கள் இருக்கும் என்றாலும் தொழிலாளர் தனிப்பட்ட திறமையுடையவர்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து வளமாகவே இருக்கும்.